L of f of t, அதாவது லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of t. இதுல ஒரு ஃபார்முலா L of 1 அப்படிங்கிற ஃபார்முலாவை டெரைவ் பண்றோம். கவனிக்காத திரும்ப இருக்க பாத்துக்க. L of f of t ஓட டெஃபினிஷன் infinite, sorry, integral 0 to infinite e power minus st f of t dt. இந்த f of t ங்கிறது தான் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். மீதி எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். பட் இந்த f of t ங்கிற ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா piecewise continuous and exponential order. இந்த ரெண்டு ஃபார்மட், ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் லாப்லாஸ் ஃபார்முலாவே கண்டுபிடிக்க முடியும். சரிதா? அது நான் 2 மார்க்ல சொல்லி தருவேன். நெக்ஸ்ட் இங்க பாத்துக்க, L of 1 f of t உள்ள இடத்துல 1 இருக்குது. சோ இங்க 1 போடுறோம். இத அப்படியே இன்டகிரேட் பண்றோம். e power minus st ஐ இன்டகிரேட் பண்ணும்போது e power minus st டிவைடட் பை, இதுல வேரியபிள்ங்கிறது t. சோ t க்கு பக்கத்துல என்ன டேர்ம் இருக்கோ அதான் டினாமினேட்டர் வரும். சோ லிமிட் இருக்குது. லிமிட்டை நம்ம அப்ளை பண்றோம். சோ t உள்ள இடத்துல இன்ஃபைனைட். சோ e power minus infinite ன்னு வருது. மைனஸ் t உள்ள இடத்துல 0, e power 0. இந்த 1 by minus s காமனா வெளிய எடுத்துட்டோம். சரிதா? என்ன e power infinite ஓட வேல்யூ வந்து இன்ஃபைனைட். e power minus infinite ஓட வேல்யூ 0. அது எப்படி வருது அப்படினு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஏனா e power minus infinite can be written as 1 by e power infinite. 1 by e power infinite ஓட வேல்யூ infinite. So equal to 1 divided by any number divided by 0 னாலே அது என்னதான் infinite. அதனால in generally 1 அப்படினு போட்டோம். சரிதா? சோ இனிமே 0 கொண்டு நியூமரேட்டர் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? இது ஆக்சுவலா இங்க மேல வந்துரும் மல்டிபிள் பண்ணும்போது. சரிதா? சோ 0. அப்ப e power minus infinite ஓட வேல்யூ 0, e power 0 ஓட வேல்யூ 1. அந்த வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணா L of 1 ஓட வேல்யூ என்ன வருது? 1 by s ன்னு வருது. சரிதா? இப்போ அடுத்தல ஒரு இத டெரைவ் பண்ண போறோம். L of e power at. L of e power at இப்படி ஒரு ஃபார்முலா. இத நம்ம டெரைவ் பண்ண போறோம். இது வந்து 1, இது வந்து 2. இந்த ரெண்டையும் மட்டும் டெரைவ் பண்ணிட்டு ஃபார்முலாஸ்லாம் அப்படியே நோட் பண்ணிடலாம். சரிதா? சரி. L of e power at. சோ இங்க பாரு, f of t உள்ள இடத்துல என்ன இருக்குது அதான் பார்க்கணும். என்ன இருக்குது? f of t உள்ள இடத்துல இங்க என்ன இருக்குது? என்ன இருக்குது? e power at இருக்குது. சோ equal to integral 0 to infinite e power minus st f of t என்ன இருக்குல? f of t உள்ள இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்? இதான் மேஜர் ஃபார்முலா. இதான் என்னது? மேஜர் ஃபார்முலா. சோ இதுல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் அப்படினா e power at into dt. புரியுமா? சரி, இப்போ பாரு, நமக்கு உள்ள கான்செப்ட்ல integral 0 to infinite e power n e power m, அதாவது பேஸ் இருக்குல, பேஸ் சேமா இருக்குது அப்படினா பவர் என்ன பண்ணிடலாம்? நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மேத்ஸ் கான்செப்ட் n plus m. சோ இந்த ரெண்டுக்கு பேஸ் சேமா இருக்குது. சோ பவர் ஆட் பண்ணிடலாம். மைனஸ் st plus at into dt இது போட்டுக்கலாம். சரிதா? சரி, இப்போ பாரு, இன்டகிரல் 0 to infinite. இந்த ரெண்டுலயும் காமனா இருக்குது யாருன்னு பார்க்கணும். e power t தான் காமனா இருக்குது. அதானே? t ஐ காமனா வெளிய எடுத்துருவோம். மைனஸ் வந்து செகண்ட்ல வச்சிரலாம். ஓகேவா? சோ a minus s into t னு a minus s into t into dt. நெக்ஸ்ட் இத நம்ம இன்டகிரேட் பண்றோம். ஆல்ரெடி நம்ம e power minus st இன்டகிரேட் பண்ணி பழகிப்போம்ல, இதே தான், அதே கான்செப்ட்ல தான் கொண்டு வர போறோம். சோ இன்டகிரேஷன், இன்டகிரல் முடிஞ்சிட்டு e பவர் அதே டைம் அப்படி எழுதணும். a பவர் a minus s into t டிவைடட் பை, நல்லா பாரு, t க்கு t தான் வேரியபிள், கரெக்ட் தானா? அப்ப t க்கு பக்கத்துல யார் இருக்கா? a minus s, அது டினாமினேட்டர் வந்துரும். a minus s போட்டுட்டு 0 to infinite, 0 to infinite. அப்ப 1 by a minus s, take it commonly outside. மீதி உள்ள டேர்ம் இருக்குல்ல, அதுக்கு நம்ம லிமிட் அப்ளை பண்ண போறோம். t வரக்கூடிய இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம்? இன்ஃபைனைட் நீ என்ன செய்ய போற? அப்ளை பண்ண போற. தெரியுதா? சரி, இதுல ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணனும். ஏன் அப்படினா e பவர் இன்ஃபைனைட் ஓட வேல்யூ என்ன வந்துரும்? நமக்கு இன்ஃபைனைட்னு வந்துரும். பட் நமக்கு இன்ஃபைனைட் வந்துச்சுனா அந்த ஃபார்முலா டெரைவ் பண்ண முடியாது. அப்ப இதுல என்ன செய்யணும்? என்ன மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணலாம் அப்படினா, இந்த ரெண்டு டேர்ம்ல காமனா மைனஸ் என்ன செய்யணும்? வெளியே எடுத்துறணும். இதுலயே நம்ம எடுத்துக்கலாம். சரிதா? நான் இதுல சொல்லி தரேன். சரிதா? அப்ப இந்த ரெண்டு டேர்ம்ல காமனா மைனஸை வெளியே எடுத்துட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணு. e பவர் இதுல யாரை வெளியே எடுக்கணும்? மைனஸை வெளியே எடுத்துரு. இதுல யாரை எடுக்கணும்? மைனஸை வெளியே எடுத்துரு. மைனஸை வெளியே எடுத்தாச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் உள்ள டேர்ம் பிளஸ் வந்துரும். பிளஸ்ல இருக்கக்கூடிய டேர்ம் என்ன வரும்?
மைனஸ் வந்துடும் இன்டு டி என் மணி அப்ளை பண்ணிடலாம். சரிதா? இப்போ அதே போல இங்கேயும் நம்ம என்ன பண்ணிடலாம், எடுத்துக்கலாம். நம்ம அடுத்த ஸ்டெப்பை நம்ம எடுப்போம். சரிதா? இப்படியே வச்சிருந்த அப்படின்னா உனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இ பவர் இன்ஃபைனைட்னு வந்துடும். இ பவர் இன்ஃபைனைட்டோட வேல்யூ என்ன வரும்? இன்ஃபைனைட். ஃபார்முலா கிடைக்குமா? ஃபார்முலால இன்ஃபைனைட்னு வந்து நிற்கும். சரிதா? ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன மாடிஃபிகேஷன். சரிதா? மாடிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து கீ ஃபேக்டர்ஸ். சைடில் ஒரு லைன் போட்டு அதை நோட் பண்ணிடணும். சரி, நெக்ஸ்ட் ஈக்குவல் டு, இப்போ நம்ம இதுல இருந்து ஒரு மைனஸ் நம்ம என்ன செஞ்சிடலாம், வெளியே எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஒரே ஆர்டர்ல இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு மைனஸ் நீ வெளியே எடுத்துட்ட அப்படின்னா இந்த ஃபார்முக்கு வந்துடும், எஸ் மைனஸ் ஏ அந்த ஃபார்முக்கு வந்துடும். என்ன பார்த்துக்க, இ பவர் லிமிட் அப்ளை பண்ணணும்ல, அப்பர் லிமிட் வந்து டி உள்ள இடத்துல இன்ஃபைனைட் போடுற, அப்ப என்ன வரும், இ பவர் மைனஸ் இன்ஃபைனைட் மைனஸ் டி உள்ள இடத்துல 0, இ பவர் 0. இங்க என்ன பண்ணினியோ அதே கான்செப்ட் என்ன இருக்குல்ல, இங்க என்ன பண்ணியோ எலிமினல்டா அப்படின்னு இல்லை, இங்க என்ன பண்ணியோ அதே கான்செப்ட் தான் இங்க அப்ளை பண்ண போறோம். ஸோ ஈக்குவல் டு 1 by மைனஸ் எஸ் மைனஸ் ஏ, இ பவர் மைனஸ் இன்ஃபைனைட்டோட வேல்யூ என்னது 0 மைனஸ் இ பவர் 0 வேல்யூ 1. இப்போ மைனஸ் இன்டு மைனஸ் என்ன வந்துரும், பிளஸ். ஸோ எல் ஆஃப் இ பவர் ஏ டி ஈக்குவல் டு மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1 by எஸ் மைனஸ் ஏ. ஸோ இதுல நம்ம அடுத்த ஃபார்முலாவை டெரிவ் பண்ணிட்டோம். இதே போல நிறைய ஃபார்முலா இருக்கு, எல்லாத்தையும் நம்ம டெரிவ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு டைம் பத்தாது. ஸோ அந்த ஃபார்முலா மட்டும் இதுல எழுதி போடுறேன். சரிதா? அதை நீங்க நோட் பண்ணி விடணும். ஓகே, சரி, ஸ்டில் பண்ணிக்க.